வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேரி மிச்சலுக்கு பாய் பாய் சொல்லும் சிஎஸ்கே பழைய ஆல்ரவுண்டரை பிளேயிங் 11ல் சேர்க்க முடிவு. அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் ஏலத்தில் சிஎஸ்கே அணியால் 14 கோடி கொடுத்து வாங்கப்பட்டு இருந்தார் நியூசிலாந்து அணியின் அதிரடி பேட்ஸ்மேனான டேரி மிச்சல். இந்த சீசனில் மட்டும் சிஎஸ்கே அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக 6 போட்டிகளில் இடம்பெற்ற அவர் அதிரடியாக ரன்களை குவிக்க முடியாமல் அவுட் ஆகி இருந்தார். முதல் 10 பந்துகள் வரை நிதானம் ஆட்டமாடிவிட்டு அதன் பின்னர் அவர் வேகமாக ரன் குவிப்பார் என்று எதிர்பார்த்து ஏமாந்த சிஎஸ்கே நிர்வாகம் டேரில் மிச்சல் 6 போட்டிகளில் 135 ரன்களை மட்டுமே சேர்த்தார். ஆனால் அவரது ஸ்ட்ரைக் ரேட் ஆனது 125 மட்டுமே. கடைசி 5 ஓவர்களில் அவரது ஸ்ட்ரைக் ரேட் இந்த அளவிலேயே இருந்தது அணிக்கு பின்னடைவையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் வேறு வழி இல்லாமல் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியின் போது தங்களின் முன்னாள் ஆல்ரவுண்டரான மொயின் அலியை களமிறக்கியது சிஎஸ்கே. அவர் முதல் 15 பந்துகள் வரை படு நிதானமாக ஆடினார். இவரும் டேரில் மிச்சல் போலவே சிஎஸ்கே அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்துவதாக நினைத்த போது வேகமெடுத்த மொயின் அலி அவர்கள் போட்டியின் 18வது ஓவரில் ஹாட்ரிக் சிக்ஸர் அடித்து அதற்கு அடுத்த பந்திலேயே ஆட்டமிழந்தார். 20 பந்துகளில் 30 ரன்களையும் சேர்த்து இருந்தார். அதே போல மொயின் அலி சுழற்பந்து வீச்சாளராகவும் செயல்படுவார். தற்போது அவர் பேட்டிங்கும் நல்ல நிலையில் உள்ளது. எனவே இனிவரும் போட்டிகளில் மொயின் அலியே சிஎஸ்கே அணியின் மிடில் ஆர்டரில் பேட்டிங்கில் இறங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் டேரில் மிச்சலுக்கு இனி வாய்ப்பு கிடைப்பது என்பது கடினம்தான். அதே போல கடந்த சீசன்களில் மொயின் அலி ஆல்ரவுண்டராக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். அதே போல 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரிலும் அவர் சிஎஸ்கே அணியின் வெற்றிகளுக்கு காரணமாக இருக்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் ஆசையாகவும் உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.